எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நிலா பார்த்துருக்கீங்களா பசங்களா? நிலாவை போய் பார்க்காம இருப்போமா அப்படின்னு கேட்குறது எனக்கு காதில் விழுந்துருச்சு. நிலால உங்களுக்கு என்ன உருவம் தெரியும்? பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலா தெரியும்ல. மொட்டை மாடிக்கு போய் அதை பார்த்தா அதில் ஒரு பாட்டி வடை சுடுறாங்களோ, அதில் ஒரு மீன் மிதக்கிற மாதிரி தெரியுதோ, ஒரு பறவை பறக்கிற மாதிரி தெரியுதோ, இந்த மாதிரி ஏதாவது தோணிருக்கா உங்களுக்கு? நான் சின்ன வயசுல இருக்கும்போது பௌர்ணமி அப்போ நான் என்னோட அப்பா அம்மா தம்பி எல்லாரும் மாடியில போய் பாய் போட்டுட்டு படுத்துக்கிட்டு சந்தோஷமா கதை பேசுவோம். இன்னைக்கு எல்லாரும் கைபேசியும் கையுமா சுத்துறாங்கல்ல. ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரையும் கைபேசியை வீட்டுக்குள்ள விட்டுட்டு மொட்டை மாடிக்கு போய் ஒரு பாயோ இல்லை நாற்காலிகளோ போட்டு எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டுருங்க. நிலால என்னென்ன வடிவங்கள் தெரியுது, மேகங்கள்ல என்னென்ன வடிவங்கள் தெரியுது அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டுருங்க. சரி, இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க முழு நிலாவை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த உருவம் ஏதாவது தெரியுதான்னு பாக்குறீங்களா? இந்த கதை பேர் என்ன தெரியுமா? அப்பம் தின்ற முயல். இதை எழுதினவரோட பேரு நா.ரா. நாச்சியப்பன். அது ஒரு மலைக்காடு, ஒரு பெரிய மலை. அதோட சரிவுகளில் பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்து காடா மண்டி போய் கிடந்தது. அந்த மலைக்காட்டுல ஒரு குட்டி முயல் இருந்தது. ஒரு நாள் அந்த குட்டி முயல் காட்டுக்குள்ள இங்கேயும் அங்கேயும் துள்ளி பாஞ்சு குதித்து கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாஞ்சு பாஞ்சு ஓடிட்டு இருந்த அந்த குட்டி முயலுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. மலை உச்சி வரைக்கும் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த குட்டி முயலோட ஆசை. உடனே அது உச்சியை நோக்கி பாஞ்சு போக ஆரம்பிச்சுது. மரங்களுக்கு இடையே பூந்து புல்வெளிகளில் குறுக்கு நெடுக்குமா வளர்ந்திருந்த செடிகளையும் கொடிகளையும் புதர்களையும் தாண்டி குதிச்சு மேலே மேலே போய்கிட்டே இருந்துச்சு. போக போக மலை உச்சி நெருங்கி வர மாதிரி தெரியல. ஏன்னா மலை அவ்வளவு உயரமா இருந்துச்சு. குட்டி முயல் நினைச்ச செயலை முடிக்காம தூங்காது. அதனால என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் கூட அசராம அது துள்ளி பாஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு. அது உச்சிக்கு போன நேரம் இருட்டிடுச்சு. உச்சியில நின்று அந்த குட்டி முயல் சுத்தி முத்தி பார்த்துச்சு. மலையடி வாரத்துல இருந்த பெரிய மரங்கள்லாம்ல சின்ன சின்ன செடிகள் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏரி குளங்கள் எல்லாம் சின்ன சின்ன பள்ளங்கள் மாதிரி தோணுச்சு. கிழக்கு பக்கத்துல இருந்த கடல் ஒரு ஏரி மாதிரி இருந்துச்சு கண்ணுக்கு. அப்போ கடலோட அடிமட்டத்துல இருந்து வெள்ளை நிறத்துல ஏதோ ஒன்று மேலே வந்துச்சு. அதை பார்த்தா இந்த குட்டி முயலுக்கு சுவையான அப்பம் ஞாபகம் வந்துச்சான். அந்த அப்பத்தை பார்க்க பார்க்க குட்டி முயலுக்கு அதை கடிச்சு சாப்பிடணும் போல இருந்துதான். உடனே கீழே நோக்கி பாஞ்சுது. கொஞ்ச தூரம் இறங்கி கிழக்கு திசையில திரும்பி பார்த்துச்சு. அந்த அப்பம் இன்னும் மேல 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 வந்துட்டு இருந்துச்சு. கடல்லேந்து வந்த நிலாவைத்தான் குட்டி முயல் அப்பம்னு நினைச்சுக்குச்சு. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, முதல்லையே அந்த அப்பம்தான் நிலான்னு. அப்பம் மேல மேல வந்துட்டு இருந்தது. அது கிட்ட வந்த உடனே பிடிச்சி சாப்பிடலாம், எதுக்கு கீழே இறங்கணும் அப்படின்னு நினைச்ச குட்டி முயல் அந்த இடத்துலயே நின்று மேல வர அப்பத்தையே ஆன்னு பார்த்துட்டு இருந்துதான். அப்பம் மேல வந்தது. ஆனா முயல் குட்டி கிட்ட அது வரல, தூரமாவே இருந்துச்சு. தூரத்துல இருந்தபடியே வானத்தோட உச்சிக்கு போயிடுச்சு. மலை உச்சியிலிருந்து வானத்து உச்சியையே பார்த்துக்கிட்டு இருந்த முயல் குட்டிக்கு அழுகையா வந்தது. அப்பம் கிடைக்கலையே அப்பம் கிடைக்கலையேன்னு கத்தி கதறி அழுதுச்சான். அப்போ அந்த வழியா ஒரு காட்டு யானை வந்துச்சு. யானை யாரே, உச்சியில இருக்கிற அப்பம் எனக்கு எட்டல, உங்க நீண்ட துதிக்கையால அதை பிடிச்சு தாங்களேன் அப்படின்னு குட்டி முயல் கேட்டுச்சான். யானை வானத்தை நோக்கி தன்னோட துதிக்கைய நீட்டி அந்த அப்பத்தை பிடிக்க பார்த்துச்சு. ஆனா அதோட முன்னங்கால் ரெண்டையும் மேல தூக்கி துதிக்கைய நீட்டி அது எழுந்து நின்ன போது தடுமாறி மலையிலேந்து உருண்டு 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 கீழே போயிருச்சான். முயல் குட்டிக்கு இன்னும் அழுகையா வந்துச்சான். யானையாரே கீழே விழுந்துட்டாரு, அவரை காப்பாற்றவும் முடியல, அப்பத்தையும் பிடிக்க முடியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்துச்சு. யானையாரும் கீழே விழுந்துட்டாரு, அவரையும் காப்பாற்ற முடியல, அப்பத்தையும் பிடிக்க முடியல, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி குட்டி முயல் அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த பக்கமா ஒட்டகச் சிவிங்கி ஒன்று வந்தது. குட்டி முயல் அதை கூப்பிட்டுச்சு. சிவிங்கியாரே
வானத்து உச்சியில ஒரு அப்பத்தை பிடிக்க என்னால முடியல. உங்க நெட்ட கழுத்தை நீட்டி அதை எனக்கு பிடிச்சு தரீங்களா அப்படின்னு குட்டி முயல் கேட்டுது. பாவம், குட்டி முயல் வானத்து அப்பத்துக்காக ரொம்ப ஏங்குது. பிடிச்சுதான் கொடுப்போமே அப்படின்னு ஒட்டக சிவிங்கியார் என்ன பண்ணாரு, தன்னோட நீளமான கழுத்தை நீட்டி அந்த அப்பத்தை பிடிக்க பார்த்தாரு. ஆனா அந்த வானத்து அப்பத்தை பிடிக்க முடியுமா? அவராலையும் பிடிக்க முடியல. குட்டி முயலே, குட்டி முயலே, இங்க வா, என் தலையில ஏறிக்கோ, உன்னை நான் அப்படியே வீசறேன், நீ பாஞ்சு போய் அந்த அப்பத்தை பிடிச்சுக்கோ அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கியார் சொன்னாரு. உடனே குட்டி முயலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரபரன்னு ஒட்டகச்சிவிங்கி மேல ஏறி முதுகுக்கு போய் கழுத்து வழியா தலை உச்சிக்கு போயிடுச்சு. அதோட தலையில ஏறி நின்ன உடனே ஒட்டகச்சிவிங்கி தன்னோட தலைய வேகமா ஆட்டி குட்டி முயல ஒரு தட்டு தட்டி உயரமா வீசி விட்டுதான். ஒட்டகச்சிவிங்கியால வீசி எறியப்பட்ட அந்த குட்டி முயல் வேகமா பறந்து போய் அந்த வானத்தோட அப்பத்தை கடிக்க பார்த்துச்சு. ஆனா வானத்து அப்பத்தை குட்டி முயலால கடிக்க முடியல. அது 1000 மடங்கு பெருசா இருந்தது. குட்டி முயல் அப்பத்து மேலேயே போய் விழுந்துருச்சான். அப்பத்து மேலேயே விழுந்து இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சான். குழந்தைங்களே, நீங்க மொட்டை மாடிக்கு போய் நிலாவை உத்து பாருங்க. அதோட நடுவுல இந்த குட்டி முயல் இருக்கிறத இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நிச்சயமா மொட்டை மாடியில போய் நிலால முயல் இருக்கான்னு பாருங்க. அடுத்த முறை என்னை சந்திக்கும் போது நிலால முயலை பார்த்தீங்களான்னு சொல்லுங்க. இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.